51வது பாடம் ஆவியின் கனியை குறித்து பார்க்க போகிறோம். நம்ம கலாத்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் பார்த்தோம். நீங்கள் ஆவியினால் வழிநடத்தப்பட்டீர்களானால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற மாட்டீர்கள் என்பதை குறித்து சொல்லப்பட்டது. அதற்கு பின்பாக நம்ம என்ன பார்த்தோம்? 17-18 மாம்சத்துக்கும் ஆவிக்கும் ஒரு போராட்டம் இருக்குது. அதில் யாருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அதை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மாம்சத்தினுடைய கிரியைகள் என்பதை குறித்து 19 21 வசனங்களில் என்னென்ன கிரியைகள், அதனுடைய 4 பகுதியாக பிரித்து நம்ம அதை குறித்து பார்த்தோம். இந்த நாளில் ஆவியின் கனி என்னையிலேருந்து பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஆவியின் கனி என்று தான் இருக்குதே ஒழிய கனிகள் கிடையாது. ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட். இது எப்படின்னா, ஒரு கனியில் எல்லா விதமான சுவையும் இருக்கும். நீங்கள் ஒரு சில பழம் சாப்பிட்ருப்பீங்க. அந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா அதிலே முதல்ல கடிக்கும்போது புளிப்பாக இருக்கும், அப்புறம் லேசாக துவர்ப்பாக இருக்கும், அப்புறம் முடிக்கும்போது கொஞ்சம் இனிப்பாக முடியும். ஒரு சிலது கடிக்கும்போது இனிப்பாக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் புளிப்பு சுவந்த சுவை இருக்கும். இப்படி பலதரப்பட்ட ஒரு 3-4 பார்த்துருக்கோம். ஆனால் ஸ்பானிஷ் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய ஸ்பெயினில் விளையக்கூடிய ஒரு பழத்திற்கு மட்டும் 7 விதமான சுவைகள் ஒரே பழத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுபோல் இங்கே ஆவியின் கனின்னு சொல்லும்போது 9 விதமான கனி. சரி, இது கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23. இப்போ மாம்சத்தினுடைய கிரியைகள் அது பல. ஆனால் ஆவியினுடைய கனி என்பது ஒரே ஒரு கனி தான். ஆனால் அது வரும்போதே இப்படிப்பட்ட பலதரப்பட்ட சுவைகளோடு வருகிறது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இந்த நீங்கள் ஆவியின் கனி அப்படின்னு சொல்லும்போது இந்த 9 எவ்வளோ பேர் மனப்பாடமாக சொல்ல முடியும்னு தெரியல. நான் ஒரு லகுவான வழி சொல்லித்தரேன். நான் ஆங்கில வேதாகமம் வாசிக்கிறதுனால நான் இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த எல்லா சுவையினுடைய ஒவ்வொரு முதல் எழுத்தையும் எடுத்து அதை வச்சு ஒரு ஃப்ரேஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா, LPJ LKG FGS LPJ LKG FGS இது எனக்கு நான் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டேன். அதனால் லவ், பீஸ், ஜாய், அதுக்கப்புறம் LKG லாங் சஃபரிங், கைண்ட்னஸ், குட்னஸ், அதுக்கப்புறம் FGS ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ் அண்ட் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் சொல்லக்கூடியதா. அப்போ என்னென்னா, நம்ம இந்த 9 நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ண முடியும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா இந்த ஒவ்வொரு காரியத்திலையும் இப்போ நீங்கள் அன்பு, சந்தோஷம், சமாதானத்தை இப்படி எப்படி நீங்கள் மாற்றி 9 மனப்பாடம் பண்ணி வைக்க முடியுமா? இப்போ என்னை எப்போ கேட்டிங்கனாலும் நான் 9 சொல்ல முடியும். லவ், பீஸ், ஜாய், லாங் சஃபரிங், கைண்ட்னஸ், குட்னஸ், ஃபெய்த்ஃபுல்னஸ், ஜென்டில்னஸ், செல்ஃப் கண்ட்ரோல். இந்த 9 நீங்கள் எப்போ கேட்டிங்கனாலும் எல்லாம் திரும்ப சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, நான் இப்படி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன், எனக்குள்ளே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச வகையில் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வசனத்தை எந்த அளவுக்கு நமக்குள்ளே போடுறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளை மாற்றக்கூடியதாக இருக்கணும். சரி, இப்போ அன்பை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது என்ன? ஆவியின் கனியோ அன்பு. இந்த பாடத்தில் அன்பை பார்க்க போகிறோம். இந்த அன்பு இந்த நாட்களில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்புக்கும் வேத வசனத்தில் உள்ள அன்புக்கும் ஒரு பெரிய வித்தியாசம். இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம நார்மலாக நம்ம வீடுகளில் பார்த்தீங்கன்னா, ஐ லவ் யூ மம்மி, ஐ லவ் யூ டேடி, ஐ லவ் டு ஸ்லீப், என்ன, ஐ லவ் டு ஈட் ஐஸ்கிரீம், ஐ லவ் டு ஈட் பிரியாணி, ஐ லவ் டு ஈட் தோசா, ஐ லவ் மை டாக், ஐ லவ் யூ லார்ட். எப்படி எல்லாத்துக்கும் ஒரே இது இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறது இல்லைன்னா, அதனுடைய முழுமையான வித்தியாசத்தை தெரிஞ்சு கொள்றதில்ல. ஆனால் கிரேக்க பதத்தில் அப்படி கிடையாது. கிரேக்க மொழியில் அன்புன்னு சொல்லும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு, அதனுடைய வித்தியாசங்கள் உண்டு. இந்த எல்லா பதத்துக்குமே நான் கிரேக்க பதம் சொல்லி கொடுத்துட்டு நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு அதனுடைய முழுமையான அர்த்தம் தெரிய வேண்டும் என்பதற்காக தான். ஏன்னா உங்களை ஒரு கிரேக்கத்தில் நானும் பெரிய மாஸ்டர் கிடையாது, உங்களையும் கிரேக்க மொழி கற்றுக் கொடுக்குறதுல பெரிய மாஸ்டர் கிடையாது. ஆனால் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக.
முதலாவது கிரேக்க பதத்தில் வந்து அன்புக்கு வந்து முதலாவது உபயோகப்படுத்துகிற பதம் வந்து ஈராஸ் என்று சொல்லக்கூடிய பதம். இது நம்மளுடைய வேத வசனத்தில் இல்லை. இந்த ஈராஸ் என்று சொல்லக்கூடியதிலிருந்து தான் எராட்டிக் என்று சொல்லக்கூடிய ஆங்கில பதம் வருகிறது. இது என்னன்னா ஒரு உடல் பிரகாரமாக இல்லை வேறு விதமான இச்சைகளை உருவாக்கக்கூடிய அந்த விதமான ஒரு அன்பு. ரெண்டாவது ஸ்டாக், STORGE. இதுக்கு என்ன பதம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து அதாவது இதை வந்து நீங்கள் முன்னாடி பின்னாடி என்ன போடுறீங்களோ அதை வச்சு தான் இதனோட அர்த்தம் மாறும். இப்போ கிரேக்க பதத்தில் எதுனாலும் முன்னாடி AS போட்டிங்கன்னா எதிர்மறையானது, சரியா? இப்போ வந்து அஸ்தார்கஸ், ASTORGOUS, அஸ்தார்கஸ். இது என்னென்னா அன்பு இல்லாதவங்க, உணர்வு இல்லாதவங்க, அதாவது இயற்கையான அன்பு இல்லாதவங்க. ரோமர் 1:31 சொல்லும்போது என்ன, உணர்வு இல்லாதவர்களுமாய். 2 திமோத்தி 3:3 சொல்லும்போது என்ன சொல்றார், சுவாப அன்பில்லாதவர்களுமாய். அதாவது அந்த அன்பு இல்லாதவர்கள் என்று சொல்லக்கூட. அஸ்தோரகஸ்னா அது என்ன, அன்பு இல்லாதவங்க. அதே இது PHI பிளஸ்தோரகஸ் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது என்ன, சகோதர சிநேகம் உள்ளவங்க என்று சொல்லக்கூடியதான். ரோமர் 12:10 பாருங்க, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதான். அதாவது ஒரு கைண்ட் அஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு இரக்கமான ஒரு பட்சமான அன்பு என்று சொல்லக்கூடிய அர்த்தம் இதுக்கு. அடுத்த பதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலியோ, PHILEO, ஃபிலியோ. இந்த ஃபிலியோ என்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு நண்பன் இல்லை என் உடன் ஊழியக்காரர், என் உடன் பங்காளி, என் கூட உள்ள என்னுடைய உடன் வேலையாட்கள், என்னுடைய உடன் மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அன்பு. இது பிலதால்வியா என்ற சபையை சொல்லி பார்க்கும்போது இதில் வரக்கூடியதான். இது 2 சாமுவேல் புஸ்தகம் 12வது அதிகாரத்தில் தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் உள்ள அன்பை குறித்து சொல்லும்போது 2 சாமுவேல் 1:26 என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன், நீ எனக்கு இன்பமாய் இருந்தாய். என்ன, ஒரு சகோதர சிநேகத்தில் எனக்கு அவ்வளவு இன்பமாக இருந்த, எனக்கு அவ்வளவு பற்ற அந்த ஒரு உறவு என்று சொல்லக்கூடியதாக. நம்ம புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது யோவான் 11வது அதிகாரத்தில் பார்க்குறோம், மரியாள், மார்த்தாள், லாசரு இந்த குடும்பத்தை ஆண்டவர் எவ்வளவு நேசிச்சார்னு சொல்லக்கூடியதா. அப்போ அவங்களுடைய சகோதரிகள் வந்து லாசரு சுகவீனமாக இருக்கும்போது செய்தி அனுப்பும்போது யோவான் 11வது அதிகாரம் 3வது வசனத்தை சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இதோ நீங்கள் சிநேகிக்கிற லாசரு சுகவீனமாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ இது வந்து என்ன, ஒரு சகோதர அன்பு. அப்போ முதல்ல ஒரு இச்சையான அன்பு, அது ஈராசு. அதற்கப்புறம் ஸ்தோரகஸ், பிளஸ்தோரகஸ் என்ன, அது வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்தில் வரக்கூடியது. அடுத்து 3வது என்ன, நம்ம பார்த்தது போல பிலியோ என்று சொல்லக்கூடிய சகோதர சிநேகிதம் என்று சொல்லக்கூடியதா. 4வதாக சொல்லக்கூடியது அகாப்பே. இந்த அகாப்பே என்ற பதம் வந்து அகாப்பே லவ் என்று சொல்லும்போது இது வந்து தேவன், புதிய ஏற்பாட்டில் இது சொல்லும்போது தேவன் செய்யக்கூடிய அன்பையும் நம்ம மற்றவர்களுக்கு காட்ட வேண்டிய அன்பையும் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இந்த பதத்தை தான் உபயோகப்படுத்துகிறார். என்ன, நீங்கள் அகாப்பே பண்ணுங்க, அதாவது தன்னலமற்ற சுயநலமற்ற அன்பு. அதாவது இதை நீங்கள் சொல்லும்போது இதில் வந்து உங்களுடைய எமோஷன் கிடையாது. இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, நீங்கள் எதுக்காக பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிட்றீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு சுகமாக இருக்குது அதுக்காக. ஆனால் நீங்கள் உதவி பண்ணுற, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது உங்களுக்கு சுகமாக இருக்குதோ இல்லையோ, உங்களுக்கு வலிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் நீங்கள் செய்யக்கூடிய, அதாவது பியாண்ட் எமோஷன்ஸ், உங்களுடைய உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு அவர்களை நேசிப்பது தான் இந்த அகாப்பே என்று சொல்லக்கூடியது. இதை மத்தேயு 5வது அதிகாரம் 43-44 ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை அகாப்பே பண்ணுங்கள். எப்படி, சத்துருக்களை சுயநலமற்ற ஒரு அன்பு நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்க.
அப்போ என்ன, இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்க்குறாரு, நம்ம அவர்களை சுயநலமற்ற அன்பு செலுத்தணும்னு சொல்கிறாரு. அதே சமயத்தில் மத்தேயு 23வது அதிகாரத்துக்கு வரும்போது அங்குள்ள மத தலைவர்களை அவர் பெயர் சொல்லி ரொம்ப அழைக்கிறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, குருடர்களே, பொல்லாதவர்களே, மாயக்காரர்களே, நீங்கள் கல்லறையில் உள்ளவங்களே, நீங்கள் மத்தேயு அந்த மாதிரி சொல்லக்கூடிய காரியம் இருக்குது. ஆனாலும் அவர் அங்கே சொல்லும்போது அப்படியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் எருசலேமுக்கு வரும்போது எருசலேமை பார்த்து அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்கள், 37வது வசனம் பாருங்கள். எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, என்னையும் நீங்கள் கொல்ல போகிறீங்க. அதான் சொல்றார், கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள். அதாவது என்ன சொல்றாரு, ஒரு தாய் கோழி எப்படி குஞ்சுகளை பாதுகாத்து கொள்ளும். நீங்கள் எவ்வளோ தூரம் இதை பார்த்துருக்கீங்கன்னு தெரில. நான் எங்கள் வீட்டில் கோழி வளர்க்கும்போது, கோழி குஞ்சு எல்லாம் வச்சுருக்கும்போது, இந்த பருந்து வந்ததுன்னா உடனே கோழி ஒரு சத்தம் போடும், அது உள்ளே கொண்டு இது வந்துடும். அதில் ஒரு சில குஞ்சு வெளியே போன உடனே அந்த பருந்து தூக்குச்சுன்னா ஒரு சில கோழி கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 25 அடியெல்லாம் பறந்து போய் அதை பிடுங்கிட்டு வரதை நான் பார்த்துருக்கேன். அவ்வளவு, அதாவது தன்னுடைய குஞ்சு மேலே அவ்வளோ ஒரு பாசமாக அதை பண்ணக்கூட, தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்ல, தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, கோழி அவ்வளோ தூரம் பறக்கிறதுல நீங்கள் பார்க்கவே முடியாது நார்மலாக. அந்த மாதிரி நான் உங்களை பாதுகாத்து நான் அந்த மாதிரி அன்பு செலுத்த வருகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதை பவுல் அழகாக சொல்லும்போது 2 கொரிந்தியர் 12:15 சொல்லும்போது சொல்கிறாரு, ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டாலும், என்ன, நான் உங்கள் பேரில் காட்டக்கூடிய அன்பு அவ்வளவு அகாப்பே, அவ்வளவு தன்னலமற்ற சுயநலமற்ற, நீங்கள் எனக்கு என்ன பாடு பண்ணாலும், என்ன போராட்டம் பண்ணாலும், என்ன நிந்த பண்ணாலும் நான் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறேன். ஆனால் நீங்கள் செலுத்துகிற அன்பு குறைவாக இருந்தாலும் நான் கவலைப்படலை. ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னது என்ன, நான் உங்களால் குறைவாக அன்பு கூறப்ப மிகவும் சந்தோஷமாய் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இதுவரைக்கும் செலவு பண்ணியிருக்கேன், இன்னும் நான் அது செய்ய தயாராக இருக்கிறேன். காரணம் என்ன, அந்த தேவ அன்பை காட்டக்கூடியதா. அப்போ இருக்கிறதுலே ஒரு உயரமான ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் என்று சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அகாப்பே என்று சொல்லக்கூடிய தேவ அன்பு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். அப்போ என்ன, அகாப்பே என்பது தேவனுடைய அன்பு, தேவனை போல நம்ம காட்டக்கூடியது. அது இலவசமாக மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. அவர்கள் என்ன செய்தாலும் சரி, உங்களை நேசித்தாலும் சரி, இல்லை உங்களை நேசிக்காமல் சும்மா இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு எதிராக போராடினாலும் சரி, உங்களை துர்க்குணமாக பேசினாலும் சரி, அவர்களையும் நேசிப்பது தான் இந்த அகாப்பே அன்பு. இது என்னன்னா, முதலாவது தேவன் என்ன எதிர்பார்க்குற நம்மகிட்ட, நம்ம அப்படி அவரை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் அவர் மேலே நம்ம அன்பு செலுத்தணும்னு எதிர்பார்க்குறார். ரெண்டாவது, அதே மாதிரி நம்ம மற்றவர்கள் மேல் அதே அன்பு செலுத்தணும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஏன்னா மத்தேயு 22வது அதிகாரத்தில் 37லிருந்து 39 வரை உள்ள வசனங்கள் பாருங்கள். இயேசு அவர்களை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. என்ன, முழு, ஃபுல், அதாவது கொஞ்சம் குறையால கிடையாது, முழுசா உங்களுடைய இருதயத்தினுடைய வாஞ்ச, உங்களுடைய எண்ணங்களினுடைய அன்பு எல்லாமே யார் பேரில் இருக்கணும், தேவன் பேரில் அன்பு செய்யணும். இது முதலாம் பிரதான கற்பனை. 39வது வசனம் பாருங்க. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. அப்ப என்ன, நம்ம தேவன் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு, காணிக்க எதிர்பார்க்கல.
நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாரோ இல்லையோ, மீதி நீங்கள் சர்ச்சுக்கு வருவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, இதெல்லாம் எதிர்பார்க்குறாரோ இல்லையோ, நீங்கள் அவர் மேலே அன்பு செலுத்துனீங்கன்னா இது எல்லாம் தானாக நடக்கும். முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா அன்பு இல்லாமல் மீதி காரியங்கள் செய்ய முடியும். தேவன் பேரில் அன்பு இல்லாமல் பைபிள் வாசிக்க முடியும். தேவன் பேரில் அன்பு இல்லாமல் ஏதோ ஜீபூம்பா மாதிரி அவர்கிட்ட வந்தால் எனக்கு இது கிடைக்குன்னு வர முடியும். தேவன் பேரில் அன்பு இல்லாமல் நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியும். தேவன் பேரில் அன்பு இல்லாமல் நீங்கள் சபை நடத்த முடியும். தேவன் பேரில் அன்பு இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவன் சொல்ல முடியும். ஆனால் தேவன் பேரில் அன்பு இருந்தால், இந்த தன்னலமற்ற அகாப்பே அன்பு இருந்தால் மீதி எல்லாம் தானாக நடக்கும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இந்த ஆர்டர் புரிஞ்சாதான். நான் தேவன் பேரில் அன்பு செலுத்துகிறேன்னு சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன், மீதி எல்லா விஷயங்களும் நம்ம தெளிவாக செய்வோம். நம்ம இந்த எபேசு சபைக்கு இயேசு கிறிஸ்து எழுதின கடிதத்தை குறித்து பார்த்தோம் நம்ம பைபிள் ஸ்டடியில். என்ன அதில் அவங்க எல்லாம் செஞ்சாங்க, என்ன பண்ணிட்டாங்க, ஆதி அன்பை விட்டுட்டாங்க. நான் அதில் சொல்லும்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன், இப்போது ஒரு கணவன் மனைவி உறவில் ஒரு கணவனோ மனைவியோ அடுத்தவங்ககிட்ட நான் சமைக்கிறேன், சாப்பாடு போடுறேன், நான் உன் கூட இருக்கிறேன், பிள்ளை பெற்றுக்கிறேன், இது பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன், ஆனால் நான் உன்னை நேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எப்படி இருக்கும்? அதே போல் நம்ம ஆண்டவர்கிட்ட நான் இதெல்லாம் செய்கிறேன் ஆண்டவரே, நான் பைபிள் வாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் காணிக்கை கொடுக்குறேன் ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு போகிறேன் ஆண்டவரே, நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் உங்கள் மேலே அன்பு செலுத்தலைன்னா அது வீணு. அப்போ என்னென்னா, முதல்ல நீங்கள் தேவன் பேரில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடு நீங்கள் அன்பு செலுத்தும் போது நீங்கள் இதெல்லாம் நடப்பிப்பீங்க. அதே போல் மற்றவர்கள் மேலே இது பண்ணுவீங்க. என்ன காரணம்னா 40வது வசனம் பாருங்கள், இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். என்ன, நீங்கள் தேவனை அன்பு செலுத்துறதுலையும் மற்றவர்கள் மேலே அதே மாதிரி அன்பு செலுத்துறதுலையும் மொத்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க, அதாவது தேவனுடைய கற்பனைகள் எல்லாம் அடங்கி இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், யோவான் 14வது அதிகாரம் 15வது வசனத்தில், நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவீங்க. என்ன, நீங்கள் என் பேரில் அன்பு இருந்தால் தானாக எனக்கு நான் சொல்கிறத கீழ்ப்படிஞ்சு நீங்கள் வாழக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் ரோமர் 13வது அதிகாரம் 10வது வசனம், நம்ம போன வருஷம் பிக்னிக் போட்ட வசனம் என்ன, அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அடுத்த வருஷம் பிக்னிக் போவோம், கவலைப்படாதீங்க சரியா. ஒரு சிலருக்கு மண்டை ஓட போகுது சரியா. அப்போது அன்பு என்னவா இருக்குது, நியாயப்பிரமாணம் முழுமையாக நிறைவேறுதலாக இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம் தெரியும். என்ன, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தின் மேலே அன்பு சேர்த்தனால், அதெல்லாம் மனப்பாடமாக சொல்லிடுவோம். உடனே ஆரம்பித்தோடனே யோவான் 3:16 சொல்லிடுவோம். எத்தனை பேருக்கு 1 யோவான் 3:16 தெரியும்? 1 யோவான் 3:16 என்ன சொல்லுது, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். We ought to give our life for the sake of our brothers. நம்முடைய சகோதரர்களுக்காக, நம் அயலாருக்காக நம்முடைய ஜீவனை எப்படி கிறிஸ்து ஜீவனை கொடுத்தாரோ அதுபோல நாம் தேவனுக்கென்று இருக்கக்கூடியவங்களா அப்படி செய்யக்கூடியதா. அப்போ என்னன்னா, அப்போ உடனே நான் தேவனை அன்பு செலுத்தணும், என் குடும்பத்து மேலே அன்பு செலுத்தக்கூடாதா, என் மனைவி மேலே அன்பு செலுத்தக்கூடாதா, என் கணவன் மேலே அன்பு செலுத்தக்கூடாதா, இது என்னென்ன இப்படி சொல்லி தர்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நல்ல ஒரு உதாரணம் எங்கேருந்து பார்க்கலன்னா ஆபிரகாம்கிட்ட இருந்து பார்க்கலாம். ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 22வது அதிகாரம் ரெஃபரன்ஸ் எழுதுனா எழுதிக்கோங்க, பிறகு நீங்கள் வீட்டில் வாசிங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ உன்னுடைய ஏக சுதனாகிய ஈசாக்கை கொண்டு நீ எனக்காக பலி கொடு. பாருங்க, அவ்வளவு காலம் அவர் உபவாசம் இருந்து ஆண்டவரை எதிர்பார்த்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு வயதான காலத்தில் பிறந்த பிள்ளை எவ்வளவு அன்பு செலுத்தி வளர்த்துருப்பாங்க. அந்த பிள்ளையை கொண்டு பலி கொடுன உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிளம்பி போகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு,
3 நாள் பிரயாணம் பண்ணி போகக்கூடிய ஒரு மலைக்கு கூட்டு போகிறாரு, மோரியா மலைக்கு கூட்டு போக சொல்கிறாரு. 3 நாள் பிரயாணம் பண்ணி போகணும். நீங்கள் எப்பவுமே யோசிச்சு பாருங்கள், இந்த 3 நாள் பிரயாணம் இருக்குது பாருங்கள். நம்ம யாத்திராகமம் 32வது அதிகாரமாக இருக்கட்டும், இல்லை என்னாகமம் 13வது அதிகாரம் 12வது அதிகாரமாக இருக்கட்டும், இந்த 3 நாள் பிரயாணம் பண்ணாலே முறுமுறுப்பு வந்துடும், 3 நாள் பிரயாணம் பண்ணாலே முரட்டாட்டம் வந்துடும். ஆனால் 3 நாள் பிரயாணம் பண்ணி வேலைக்காரனை கீழே நிறுத்திட்டு மேலே போகிறாரு. அப்போது ஈசாக்கு கேட்குறாரு, அப்பா பழி செலுத்துறதுக்கு ஆடுங்க. கர்த்தர் கொடுப்பாருப்பா மகனே, கர்த்தர் கொடுப்பாரு. மேலே கூப்பிட்டு போகிறார். கூப்பிட்டு போய் நீங்கள் நல்லா இப்போ வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, அவருக்கு குறைந்தபட்சம் ஒரு 30 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 30 வயசுள்ள ஈசாக்க நீ பலிபீடத்தில் படுடான்னு சொல்லி சொன்னால் அவன் எந்த அளவுக்கு தன் தகப்பன் தன்னை நேசிக்கிறார் என்பது புரிஞ்சிருந்தா படுத்திருப்பான். அப்போ தன்னுடைய பிள்ளை மேலே உள்ள அன்பை காட்டுறாரு. அதே மாதிரி பிள்ளை தகப்பன் மேலே உள்ள அன்பை காட்டுறாங்க. 2 பேரும் தேவன் பேரில் வைத்திருந்த அன்புனால கீழ்ப்படுகிறாங்க. அதாவது என்னன்னா, நமக்கு நம்ம உறவினர்கள், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய குடும்பத்தார் இவங்களை அன்பு செலுத்தணும். ஆனால் அந்த அன்பு என்னன்னா, தேவனை பின்பற்றுவதற்கோ தேவனை கனப்படுத்துவதற்கோ தடையா வராதபடி. அப்போ அதுக்காக அவங்கள அன்பு செலுத்தக்கூடாது. இல்லை நீ உங்களுடைய சுப்ரீம் லவ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிரதான அன்பு யார் பேரில் இருக்கணும்? தேவன் பேரில் இருக்கணும். மற்றவர்கள் பேரில் அதற்கு அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் செய்யணும், அவங்க மேலே அன்பு செலுத்தணும். ஆனால் அந்த அன்பு தேவனை பின்பற்றுவதற்கோ தேவனுக்கு அன்பு செலுத்துவதற்கோ தடையாக வந்து விடவே கூடாது. அப்போ என்ன, நம்மளுடைய குடும்பத்தின் மேலே செய்யக்கூடிய ஃபிலியோ என்று சொல்லக்கூடிய அந்த அன்பு நம்ம செலுத்தணும். அதே மாதிரி தேவன் பேரில் நம்ம அகாப்பே லவ்வும் செலுத்தணும். நம்ம எதிரிகள் மேலேயும் அகாப்பே லவ் செலுத்தணும்னு சொல்லக்கூடியதை பார்க்குறோம். அப்போ என்ன, அன்பு தான் பிரதானமான காரியம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், மத்தேயு 16, 24, 25 நீ என்னையை பின்பற்றி வரணும்னா நீ நீயே வெறுத்து உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அதே மாதிரி 1 யோவான் 2:5 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் தேவனை பின்பற்றுறீங்க, தேவனை இது பண்ணுறீங்கன்னா அப்போ தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ள பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அதனால தான் பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது என்ன எழுதுறாரு, அன்பை குறித்து எல்லாம் எழுதி முடிச்சுட்டு 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் எழுதி முடிச்சுட்டு கடைசி வசனம் 13 என்ன சொல்கிறாரு, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அப்போ என்ன, வேத வசனம் நம்மகிட்ட என்ன சொல்லுது, இந்த அன்பு செலுத்தக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அப்போ இந்த அன்பு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறது, எப்படி இந்த அன்பு நம்ம எல்லாருக்கும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது? 1 பேதுரு 4:8 பாருங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். நம்ம என்ன, ஒருத்தர் பேரில் ஒருத்தர் ஊக்கமான அன்பு செய்யக்கூடியவங்களா. ஏன்னா ரோமர் 13:10 பார்த்தோம், எப்படி அன்பு நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாய் இருக்கிறது. அப்போ என்னன்னா, நம்ம அன்பு செலுத்துவதன் மூலமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துறதுனால, தேவன் பேரில் அன்பு செலுத்துறதுனால ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துவதன் மூலமாய் நம்ம என்ன காட்டுறோம், நம்ம கிறிஸ்தவர்கள் என்று காட்டுறோம். அப்படி அன்பு செலுத்தும் போது நாம் வாழுகிற சமுதாயம் ஒரு அன்பில் நிறைகிறது. அப்பொழுது அது நம்ம என்ன பண்ணுகிறது, ஒரு அருமையான ஒரு சொசைட்டி, ஒரு அருமையான ஒரு சமுதாயமாக கொண்டு வந்து அதன் மூலமாய் சந்தோஷம், சமாதானம் இதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த அன்பு என்ன செய்யும்? ஏன்னா நீங்கள் உங்களை அடையாளம் காட்டி கொடுக்கணும். நீங்கள் கிறிஸ்தவன் சொல்லி சொன்னால் இந்த அன்பின் மூலமாக தான் அடையாளம் காட்டி கொடுக்க முடியும். அப்போ இந்த அன்பு என்ன செய்யும்? 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4-8 வரை, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது,
சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாசைகளானாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். அப்போ என்ன, அன்பு என்ன பண்ணோம்? இப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறோம், நம்ம வாழ்க்கையில் இந்த அன்பு இருக்கா? முதலாவது, அன்பு என்ன செய்யும்? நீடிய சாந்தம் உடையது. என்ன, நம்ம இப்போ இருக்கிற நம்ம சமுதாயத்தில் நமக்கு ஈஸியாக கோபம் வந்துடுது. பிரச்சனை வந்தால் ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் என்று சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடு வந்தால் என்ன வந்துடுது? உடனே நமக்கு கோபம் வந்துடுது. இது சபையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி இருக்கக்கூடியதை பார்க்குறோம். இதுக்கு முதல்ல அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்பேஷன்ஸ், பொறுமை இல்லாதது. ஏன்னா நீடிய சாந்தத்துக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா என்ன? பொறுமை இல்லாதது. எனக்கு முன்னாடி ரொம்ப பொறுமை கம்மி, இப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இன்னும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா அந்த பொறுமை நமக்கெல்லாம் ரொம்ப கம்மி ஆகிப்போச்சு. இப்போ ரொம்ப அதாவது பொறுமை எதுக்குனாலும் அப்படியே ஒரே கொதியாக இருக்கக்கூடிய காரியம் நிறைய. இப்போ நம்மளில் எத்தனை பேருக்கு இந்த பொறுமை இருக்குது? நீடிய சாந்தம், சாந்தமே கம்பி, நீடிய சாந்தம், ஐயோ கொடுமை அண்ணே அப்படின்னு சொல்கிறது கேட்குது, உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஏன்னா அந்த பொறுமை இல்லாமல் இருக்கிறது பாருங்கள், ஒரு டக்குன்னு நம்ம இரிட்டேட் ஆகிடும், ஒரு காரியத்துக்கு வந்துடுது. அப்போ என்னென்னா நம்ம அதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம அதை செய்யணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து பாருங்கள், இதை ரொம்ப அழகாக பொறுமையாக இதை அவருடைய வாழ்க்கையில் நடப்பித்து காமித்தார். நிறைய நேரம் பாருங்கள், மறுமொழியே அவர் சொல்லலை, பதிலே சொல்லலை, பேசாமல் இருந்தார். நீடிய பொறுமை நமக்கு நீடிய சாந்தம். ஏன்னா அந்த அன்பு வரும்போது தான் நமக்குள்ள இந்த நீடிய சாந்தம் உண்டு. ரெண்டாவது, லவ் இஸ் கைண்ட், அது தயவுள்ளது. ஏன்னா நம்ம நிறைய அடுத்தவங்களை உற்சாகப்படுத்தணும், அடுத்தவங்க கூட காரியங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் நிறைய செய்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கைண்ட்னஸ்ன்னு சொல்லும்போது, இந்த தயவுன்னு சொல்லும்போது, நம்ம யாருக்கு எதை செய்யக்கூடாதுன்னு, யார் நமக்கு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதை மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடாது. சிம்பிள் கோல்டன் ரூல். மத்தேயு 7:12 ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும். உங்களுக்கு யார் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் மற்றவங்களுக்கு செய்யுங்க. ரொம்ப அதாவது நீங்கள் இந்த தயவில் வளரணும், கைண்ட்னஸில் வளரணும்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு காலையில் உங்கள் மனைவி காஃபி போட்டு கொடுக்கணும், இல்லை உங்கள் கணவன் காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மாற்றி செய்யுங்க. அவ்வளோதான். நீங்கள் தயவில் வளர ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா நம்ம அதனால தான் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஆண்டவரே அந்த இதை விலையுயர்ந்த தைலத்தை உங்கள் பாதத்தில் ஊற்றுறாங்க, அதுக்கு பதிலாக இதை விற்று ஏழைகளுக்கு தரித்திரருக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது யூதாஸ்காரியர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? உங்ககிட்ட எப்போவுமே தரித்திரர்கள் இருப்பாங்க. எதுக்காகனா நம்ம வசதி உள்ளவங்க அவங்கள பாதுகாத்து கொள்ளுவோம். ஏன்னா இந்த ஏற்றத்தாழ்வு, சமுதாயத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வை மேலே உள்ளவங்க கீழே உள்ளவங்கள பார்த்து கொள்வாங்கிறக்காக இந்த ஏற்றத்தாழ்வை சமுதாயத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ என்னென்னா நம்ம அந்த தயவில் வளரக்கூடிய மக்களாக இருப்போம். மூன்றாவதாக, அன்பு என்ன? ஜெனரஸ். லவ் இஸ் ஜெனரஸ். அது என்ன பண்ணாது? இருமாப்பாய் இராது. ஏன்னா இந்த நீங்கள் நம்ம மற்றவர்களுக்கு தாராள மனசுள்ளவங்களா, ஏன்னா நம்ம யாரு கூடயும் போட்டி போடாது. அவங்க பெரியவங்களா, அவங்க பெரியவங்களா, அவங்க செய்கிறது சரியா, இவங்க செய்கிறது சரியா. ஏன்னா அந்த
பொறாமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இருமாப்பு என்வி வந்துருச்சுன்னு வந்துன்னா, இந்த பொதுவாக என்விங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்க, ஒன்று வந்து ஒரு உங்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு உணர்வு, ஒரே நேரத்தில் 2 பேரும் ஒரே காரியம் செய்யும்போது உங்களை விட்டுட்டு மற்றவங்களை புகழ்ந்தாங்கன்னா உங்களுக்கு இருமாப்பு பொறுமை இது போயிடுது, என்வி வந்துடுது, பொறாமை வந்துடுது. உங்களை அடுத்தவங்க காரியங்கள் செய்யும்போது, இல்லை அடுத்தவங்க வந்து உங்களுடைய வேலையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது, இல்லை ஒருத்தருடைய வெற்றிக்கு பதிலாக மற்றவங்களுக்கு இது கொடுக்கும்போது, இல்லை இந்த மாதிரி நிறைய தவறான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வரும்போது என்ன வந்துடுது, உங்களை அறியாமல் இந்த இருமாப்பு வரக்கூடியது, இந்த பொறாமை வரக்கூடிய காரியம் வந்துடுது. இந்த என்வி, இந்த பொறாமையினுடைய இருதயத்தில் அடிப்படை பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே தோண்டி பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, சுயநலம் தான் இருக்கும், செல்ஃபிஷ்னஸ் தான் இருக்கும். த ஹார்ட் ஆஃப் அ என்வி பர்சன் இஸ் செல்ஃபிஷ்னஸ். நீங்கள் உள்ளுக்குள்ளே பாருங்களேன், எதுக்கு பொறாமை வருது? நீங்கள் மற்றவங்கள குடிச்சு ஏன் பொறாமைப்படுறீங்க? உங்களுக்கு என்ன இருக்கோ அதை ஆண்டவர் கொடுப்பாருன்னு போக வேண்டியதானே? ஏன்னா பொறாமை வர்றதுக்கு காரணம், இல்லை என்வி இந்த மாதிரி இருமாப்பா வரக்கூடியது காரணம் என்னென்னா, நீங்கள் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் உங்களை குறித்து நினைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் உங்களுக்கு ஒன்று பொறாமையை கொடுக்கும், இல்லை இருமாப்பை கொடுக்கும். ரெண்டுக்குமே அடிப்படை. நீங்கள் உள்ளுக்குள்ளே உங்களை நீங்களே தோண்டி பாருங்களேன், நீங்கள் இந்த காரியத்தை யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு என்வியோ இல்லை பொறாமையோ இல்லை இருமாப்பா வர்றதுக்கு உங்கள் இருதயத்தினுடைய அடித்தளத்தில் போய் பாருங்கள், சுயநலம் தான் இருக்கும். ஏன்னா உங்கள் சுயநலத்தில் நீங்கள் வந்து உங்கள் குறைவாக உங்களை குத்தி தாழ்மையான எண்ணம் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அடுத்தவங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கவங்களை பார்த்து பொறாமை வரும். நீங்கள் கொஞ்சம் தாழ்மை உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருமாப்பு வரும், ப்ரௌடு வரும். ரெண்டுக்குமே உள்ளுக்குள்ளே ரெண்டுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபிஷ்னஸ், சுயநலம், நான் அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து 4வதாக அன்பு தாழ்மை, லவ் இஸ் ஹம்பிள். என்ன செய்யாது? தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது, ஆரோக்கியமான என்ன பெருமை பாராட்டாது. ஏன்னா நீங்கள் ஹியூமிலிட்டிக்கு வந்து என்ன அடுத்த எதிர்மறை என்ன? ப்ரௌடு, பெருமை பாராட்டாதீங்க. நீங்கள் உங்களை குறித்து பெருமை நான் யார் தெரியுமா, நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் இதாக்கும் அதாக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்களேன், உங்கள் பேரை சொல்லி உங்களை சாதாரணமாக கூப்பிட்டு அவங்களுக்கு கோபம் வருதா? யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு வந்து இவங்க இதை சொல்லாமல் அதை சொல்லாமல், இல்லை உங்கள் பட்டத்தை சொல்லாமல், இல்லை நீங்கள் செஞ்ச காரியங்களை சொல்லாமல் ஏதாவது செய்யும்போது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் செய்யும்போது உங்களை வந்து யாருமே கண்டுக்கல, யாருமே உங்கள் பேரை சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னா உங்களால் இருக்க முடியுதா? யோசிச்சு பாருங்கள். அடுத்து 5வதா லவ் அன்பு வந்து என்ன? இட்ஸ் அ கர்டியஸ். அது ரொம்ப மரியாதைக்குரிய காரியம். ஒருத்தருக்கு வந்து மரியாதை கொடுக்கக்கூடியது. அது வந்து இருமாப்பா இருக்காது, பெருமை பாராட்டாது. ஏன்னா அந்த கொரிந்து சபையில் வந்து அவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய, ஏன்னா எல்லாரும் கூடி வரும்போது ஒருத்தர் பாட்டு பாடுறாரு, ஒருத்தர் சங்கீதம் சொல்கிறாரு, ஒருத்தர் ஞான பாட்டுகள்னா ஒருத்தர் கீர்த்தனை பாடுறாரு, ஒருத்தர் இது பண்ணுறாரு, ஒருத்தர் அப்பத்தை புறம் சாப்பிட்டு போகிறாரு, ஒருத்தர் திராட்சை ரசத்தை குடிச்சிடுறாரு. பெரிய பிரச்சனை அந்த சபையில் சொல்லும்போது தான் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களா, அடுத்தவங்களை கனப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறீங்களா? அடுத்து அன்பு தற்பொழிவை நாடாது. 6வது அன்செல்ஃபிஷ், தன்னை குறித்து பெருமை பாராட்டாது, தன்னை குறித்து காரியங்கள் செய்யாது. நீங்கள் நான் சொல்கிறதான் சரி, என் வழி தான் சரியான வழி அப்படின்னு சொல்கிற எண்ணம் இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களை நீங்களே சோதிச்சு பார்க்கணும். நீங்கள் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் 24வது வசனம் பாருங்கள். ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். பிலிப்பியருக்கு எழுதும்போதும் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்தில் சொல்லும்போது இதே தான் சொல்கிறாரு. ஒவ்வொருவனும் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. அப்போ அன்பு என்ன பண்ணுன்னா தனக்கு தேடாமல் மற்றவங்களுக்கான காரியங்களை தேடக்கூடியதாக வரும். அடுத்து தமிழில் 32வது வசனம், இங்கிலீஷில் 33வது வசனம். 1 கொரிந்தியர் 10ல் நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி
அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல. யோசிச்சு பாருங்க, எனக்கு பிரியமா நடக்கல, ரட்சிக்கப்படும்படியா, மக்கள் ரட்சிக்கப்படும்படியா நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, என்னுடைய சுய இன்பம், என்னுடைய சுய தேவைகள், என்னுடைய சுய காரியங்களை நான் தேடாம நான் என்ன பண்ணுறேன், மற்றவர்களுக்கான காரியங்களை தேடக்கூடியவனா வந்துடுறேன். அடுத்து, லவ் ஆஸ் அ குட் டெம்பர், நாட் ஈஸிலி ப்ரொவோக்ட், சினமடையாது, கோபம் வராது. ஏன் கோபம் வருது? முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்க, கோபம் ஏன் வருது? கரெக்டான ஆள் நான் தான் சொல்ல முடியும். ஏன் கோபம் வருது? ஏன்னா எனக்கு கோபம் தான் எல்லாரும் கண்டுபிடிச்சேன். மூஞ்சை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம ஃபேஸை க்ளீனாக ரீட் பண்ணிடுவாங்க. மூஞ்சை பார்த்ததுமே என்னவோ கோபமாக இருக்காரு அப்படின்னு சொல்ல, நமக்கு அது மறைக்கவும் தெரியாது. என்ன காரணம்? அதாவது நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க, இதை இப்படி செய்யணும்னு எதிர்பார்ப்பு வைக்கிறீங்க. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றாத போது தான் உங்களுக்கு கோபம் வருது. நீங்கள் நல்லா நிறைய நேரங்களில் நீங்கள் அடிப்படை யோசிச்சு பாருங்கள், நல்லா உங்களை நீங்களே தேடி பாருங்கள். எதுக்காக நீங்கள் கடைசியாக எதுக்காக கோவப்பட்டீங்க? ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறீங்க, இல்லை இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி உங்களுடைய எதிர்பார்ப்பு தான் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது உங்களுக்கு கோவம் வருது. சில நேரங்களில் உங்கள் மேலே கோவம் வரும். நீங்கள் நல்லா யோசிங்களேன், நீங்கள் ஒரு காரியம் செய்யணும்னு நினச்சி செய்கிறீங்க. ஒரு காரியம் செய்யும்போது நீங்கள் நல்லா, உதாரணத்துக்கு நீங்கள் பிரியாணி செய்கிறீங்க. பிரியாணி செய்யும்போது இதை இப்படி செய்யணும்னு நினச்சி செய்கிறீங்க. அது நீங்கள் எதிர்பார்த்த போது வராதபடி, இல்லை ஏதாவது ஒன்று கருகி போச்சு, இல்லை ஏதாவது ஒன்று கூடி போச்சு, இல்லை ஏதாவது ஒன்று தண்ணி கூடிடுச்சு, குறைஞ்சிருச்சுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் பேரில் கோவம் வரும். ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு, யூ ஹவ் காட் அன் எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் உங்களோட ஒரு மார்க் வச்சுறீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வராத போது உங்களுக்கு கோவம் வரக்கூடிய காரியம், அது வரக்கூடாது. அடுத்து, அன்பு தீங்கு நினையாது. தீங்கு நினையாது. நீங்கள் தீங்கு நினைக்காம நீங்கள் என்ன நினைப்பீங்க? மற்றவர்களுக்கு தேவையான நல்ல காரியங்களை நினைக்கணும்னு சொல்லக்கூடியதா. நீங்கள் நோட்ஸில் இருக்கு, மீதியை வாசிச்சுக்கோங்க. 9வது, அன்பு என்ன? சின்சியர், உண்மையாக சத்தியத்தில் சந்தோஷப்படும். ஏன்னா எப்பவுமே வேத வசனத்தில் சத்தியத்தில் சந்தோஷப்பட்டு இருக்கக்கூடியதாக ஒரு அன்பு. அடுத்து, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். ஏன்னா மற்றவர்களுடைய குற்றம் குறைகளை பார்க்காம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அது வரும்போது தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்பொழுதும் தேவ அன்பில் இருக்கக்கூடியவங்களா. கடைசியாக 11வது, லவ் நெவர் ஃபெயில்ஸ், அன்பு ஒரு காலம் ஒழியாது. நீங்கள் ஒரு சில நேரங்களில் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க, உங்களை ரொம்ப பாதித்தவங்கன்னு பாருங்களேன். உங்கள் பேரில் ஒரு அன்பு செலுத்தி ஒரு கனிவான வார்த்தை சொன்னவங்க, இல்லை ஒரு கனிவான காரியம் செஞ்சவங்க, இல்லை கனிவான அந்த ஆக்ஷன் காட்டினவங்கள உங்களால் என்றைக்குமே மறக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் தயவுசெய்து ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே உங்கள் வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க, உங்களுக்கு நீங்கள் என் வாழ்க்கையில் அந்த ஒரு தருணத்தை நான் ரொம்ப மறக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற தருணம்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த தருணம் என்னவா இருக்கும் தெரியுமா? ஏன்னா யாருமே உங்களை அடையாளம் கண்டு கொள்ளாத போது ஒருத்தர் உங்கள் மேலே அன்பு செலுத்தி உங்களுக்கு சொன்ன அந்த கனிவான வார்த்தைகள், இல்லை உங்களை உற்சாகப்படுத்தி சொன்ன வார்த்தை, இல்லை உங்களை கண்டித்து உணர்த்தின வார்த்தையாக கூட இருக்கலாம். ஆனால் அது என்னன்னா, அவர்கள் சொல்லுவதில், அவங்க செய்கிற காரியத்தில் செய்யக்கூடிய அன்பு. ஏன்னா அவங்க அன்புனால் செய்யும்போது உங்களுக்கு என்ன வந்துடுதுன்னா, மீதி எல்லாமே மறந்துடும். செய்த தவறோ, செய்த பாவமோ, செய்த பிழையோ எல்லாம் மறந்து என்ன பண்ணிடுவீங்க? அந்த அன்பில் போயிடுவீங்க. அந்த அன்பு ஒரு காலும் ஒழியாது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, தேவன் முதலாவது நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு? நம்ம இருதயங்களில் தேவ அன்பை கொடுத்துருக்கிறார். நம்மளால் நம்ம சுயத்தில் இந்த அன்பு செலுத்த முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம முயற்சி பண்ணால் இது வராது. ஆனால் நம்ம தேவ அன்பை பெற்றுக்கொள்வதில் ரோமர் 5:5 என்ன சொல்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களில் தேவ அன்பை ஊற்றி இருக்கிறார். அப்போ நான் அந்த தேவ அன்பை பெற்றதுனால நான் மற்றவர்களுக்கு அந்த
தேவ அன்பை கொடுக்கிறவங்களா? இந்த அன்பினுடைய குணாதிசயங்கள் 1 கொரிந்தியர் 13 சொன்ன எல்லா விதமான குணாதிசயங்களும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடியதாக வரும்போது நம்ம தேவ அன்பு பெற்றவர்களாய் தேவ அன்பில் பூரணப்பட்டவங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதா நாம் வாழ முடியும். அப்போ என்ன, முதலாவது இந்த ஆவியில் நீங்கள் நடத்தப்படுறீங்க, ஆவியை பெற்றிருக்கிறீங்க போது முதலாவது வர அந்த ஆவியின் கனியில் ஒரு சுவை என்ன? அன்பு. அப்போ உங்களை யாராவது இன்னைக்கு கடித்து பார்த்தாங்கன்னா என்ன வரணும்? அன்பு வரணும். உங்களை யாராவது இரிட்டேட் பண்ணாங்க, கடித்து பார்த்தாங்கன்னு என்ன, ஒரு பழத்தோட சுவை பார்க்கணுன்னு என்ன, கடித்து தானே பார்க்கணும். அதுபோல் உங்களை யாராவது துன்புறுத்துனாங்க, யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணாங்க, உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ உங்கள் பிள்ளையோ இரிட்டேட் பண்ணாங்கன்னா அப்படின்னு வருதா? இல்லை, இட்ஸ் ஓகே ராஜா, இட்ஸ் ஓகே அப்படின்னு வருதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் முதல்ல நம்ம குடும்பத்தில், ஆவிக்குரிய குடும்பத்தில் நம்ம இதை பழக்குவிக்க மாறி விடுவோம். ஆரம்பத்தில் வராது, ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, என்ன செய்கிறோன்னு தெரியாது. ஆனால் நம்ம இதில் தேறினவர்களாய் வருவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இது அந்த நாளிலும் ஆவியின் கனி அன்பு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இது தேவ அன்பு, தன் சுயநலமற்ற அன்பு என்பதை புரிந்து கொண்டோம். அந்த சுயநலமற்ற அன்பு ஆண்டவரை உம்மை நேசிக்கவும், உம்மை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதே அளவுக்கு நாங்கள் மற்றவர்களை நேசிக்கக்கூடியதான அந்த தேவ அன்பு எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இதோ பரிசுத்த ஆவியானவர் தாமே உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்க. அப்பொழுது அந்த அன்பின் மூலமாய் நாங்கள் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிறவர்களாய், எங்களை காண்பவர்கள், எங்களை ருசிப்பவர்கள் உம்முடைய அன்பை ருசிக்கக்கூடியவர்களாய் நாங்கள் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆம் ஆண்டவரே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டிய அதே அந்த அன்பு எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் காணப்படட்டும் என்று எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன்.